நாம எதுக்காக சாங்ஸ்லாம் கேட்கிறோம்? ஃப்ரீ டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காகவா? நம்மளோட மன அமைதிக்காகவா? இப்போ நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம்னு வச்சுக்கலாம். அதுக்கு ரிலேட்டடான சாங்ஸ் நாம கேட்கும்போது நம்மள அறியாமலே நமக்கு அது ஒரு மெடிசன் மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம சின்ன வயசுலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ சாங்ஸ் கேட்டிருப்போம். அதுல என்னைக்குமே ஹாரிஸ் சாரோட ஆல்பத்துக்கு தனி இடம் இருக்கும். சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் சரி, லவர் கூட இருந்தாலும் சரி, ஏன் லவ் ஃபெயிலியர்ல இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே ஹாரிஸ் சார் சாங்ஸ் மெடிசின் மாதிரி இருக்கும். ஹாரிஸ் சார் ஏகப்பட்ட மியூசிக் ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுலயும் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப் 3 ஆல்பம்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் நம்ம பார்க்க போறது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மின்னலே ஆல்பம். ஹாரிஸ் மியூசிக்ல ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் மூவி இதுதான். மின்னலே மூவி சூப்பர் ஹிட் அடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா நான் அந்த படத்தோட மியூசிக் தான் சொல்லுவேன். 26 வருஷம் ஆயிடுச்சு. பட் இப்போ வரைக்குமே அந்த ஆல்பம் எல்லோரோட பிளேலிஸ்ட்ல கட்டாயம் இருக்கும். தன்னோட முதல் ரிலீஸ்லேயே ஹாரிஸ் சம்பவத்தை பண்ணியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இந்த மூவில மொத்தமா 9 சாங்ஸ் இருக்கு. படத்துல வர்ற ஃபர்ஸ்ட் சாங் மேடி மேடி சாங் தான். இந்த சாங்க டிம்மி கார்த்திக் 2 பேருமே பாடியிருக்காங்க. இந்த சாங் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் தான். ஹீரோ மாதவனுக்காகவே இந்த பாட்டு போடப்பட்டிருக்கும். இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல துள்ளலான மியூசிக்ல இந்த பாட்டு இருக்கும். கேக்குறதுக்கு ரொம்ப சூப்பராவே இருக்கும். நெக்ஸ்ட் சாங் ஓ மமா மமா சாங் தான். இந்த சாங் 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷலான சாங். இப்போ வரைக்குமே இந்த சாங் 90s கிட்ஸ் பாய்ஸ்ட பிளேலிஸ்ட்ல நிச்சயமா இருக்கும். இந்த பாட்டு ரிலீஸ் ஆன அப்போவே இளைஞர்கள் மத்தியில ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. இப்பவும் கேக்குறதுக்கு அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த சாங் சங்கர் மகாதேவன் அண்ட் திப்பு இருவருமே ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க. அது மட்டுமல்லாம விவேக் சரோட காமெடி இந்த பாட்டுல நல்லா ரசிக்கும்படி இருக்கும். நெக்ஸ்ட் பூ போல் சாங் பா. என்ன மாதிரி சாங்குங்க இது? இந்த சாங்ல ஹாரிஸ் மேஜிக் பண்ணி வச்சிருப்பாரு. இன்னைக்கு வரைக்குமே அந்த பிஜிஎம் சொல்லவே வேணாம், அப்படி இருக்கும். இந்த சாங் ஹீரோயின் மேடமா பாக்கறப்போ வரும். அதுவும் விஷுவல்ஸ் பார்க்கணுமே. ஜிவிஎம் சார் கொண்டு வந்திருப்பாரு பாருங்க. மழை பெஞ்சுகிட்டு இருக்கும். ஹீரோ டெலிஃபோன் பூத்ல நின்னுக்கிட்டு அந்த மின்னல் வெளிச்சம் மூலமா மழையில சின்ன பசங்க கூட ஆடிக்கிட்டு இருக்கிற ஹீரோயினா பாப்பாரு. அப்போ ஹாரிஸ்ட சம்பவம். பீக் லெவல் சொல்ல வார்த்தைகளே கிடையாது. இந்த பாடல திப்பு அண்ட் கார்த்திக் 2 பேருமே பாடியிருப்பாங்க. இந்த சாங்ல வர்ற அந்த பிஜிஎம்காகவே ஃபுல் மூவியையும் பார்த்தவங்களும் இருக்காங்க. அடுத்தது அழகிய தீயே சாங். இதுவுமே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச சாங். பாய்ஸ் மட்டுமில்லாம கேர்ள்ஸ்க்கும் இந்த பாட்டு ரொம்பவே பிடிக்கும். இந்த சாங்ல கூட ஹாரிஸ் மியூசிக் சொல்லவே வேணாம். இன்னுமொரு ஸ்பெஷல் என்னன்னா வாலிசாரோட லிரிக்ஸ் தான். காதலோட மென்மையையும் ஹீரோயின் மீது கொண்ட ஈர்ப்பையும் அதனால ஏற்படுற தவிப்பையும் ரொம்ப அழகாகவே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பாடலை ஹாரிஸ் ராகவேந்திரா மற்றும் டிம்மி இருவருமே ரொம்ப நல்லாவே பாடியிருப்பாங்க. அடுத்தது நெஞ்சை பூ போல் கொய்தவளே. இந்த நெஞ்சை பூ போல் கொய்தவளேங்கிற லிரிக்ஸ் மட்டும் 3 சாங்ஸ்ல வேறு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்னு நாம் ஏற்கனவே பார்த்தது. அடுத்து அழகிய தீயே சாங்ல வர்ற நெக்ஸ்ட் இது. அதான் ஹாரிஸோட மேஜிக். இந்த சாங் ஹீரோயின் 2 பேருமே நைட் டைம்ல கடலோரம் இருந்து சாப்பிடும்போது ஸ்டார்ட் ஆகும். ஹாரிஸ் ராகவேந்திரா பாடுவாரு பாருங்க. ஆஹா, செம்மையா இருக்குல்ல. இனி வரப்போற சாங்ஸ் எல்லாமே அந்த டைம்லயே சூப்பர் ஹிட் அடிச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாங்ஸாவே இருக்கும். நெக்ஸ்ட் சாங் இவன் யாரோ.
இந்த பாட்டுல ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வரும் பாருங்க, இந்த பாட்டுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இது ஒண்ணுதான் படத்துல வர்ற டூயட் சாங். படத்துல மொத்தமா 9 சாங்ஸ் இருந்தாலும் கூட ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பாடுற ஒரே ஒரு டூயட் சாங் இது மட்டும்தானே. இதுலயும் ஹாரிஸ் சம்பவத்தை பண்ணி வச்சிருப்பாரு. இந்த பாடல உன்னி கிருஷ்ணன் அண்ட் ஹரிணி 2 பேருமே சூப்பரா பாடியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பொண்ணுங்களோட ஆல் டைம் ஃபேவரட் வசீகரா. இந்த பாட்டுக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையே கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஹிட்டா இருக்கு. பொண்ணுங்க எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் நிச்சயமா இந்த பாட்டு இருக்கும். மியூசிக்கா இருக்கட்டும், லிரிக்ஸா இருக்கட்டும், விஷுவல்ஸா இருக்கட்டும், இந்த பாட்டில எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சாங்ல ஹீரோயின் ரீமாசன் சொல்லவே வேணாம். அவ்வளவு இயல்பா தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. சாங் ஸ்டார்ட் ஆகுற அந்த டியூன் இன்னைக்கு கூட பல பேரோட ரிங்டோனா இருக்கு. பொண்ணுங்களுக்குன்னு வந்திருக்கிற லவ் சாங்ஸ் குறைவுதான். அதுலயும் இந்த சாங் டாப். பாம்பே ஸ்ரீ அவங்களோட குரலை கேட்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். அடுத்தது இருவிழி உனது சாங். இந்த சாங்கோட டியூரேஷன் ரொம்ப குறைவு. பட் ஹாரிஸ் மியூசிக் அண்ட் தாமரை லிரிக்ஸ் பாட்டுக்கு உயிர் கொடுத்திருக்கும். ஒரே ஞாபகம் அப்படிங்கிற லைன் மட்டும் பாடல்ல அதிக தடவை வந்துகிட்டே இருக்கும். ஹீரோ ஹீரோயின பிரிஞ்சிருக்கும் போது அவரோட ஏக்கத்தையும் தவிப்பையும் இந்த பாட்டு வெளிப்படுத்தியிருக்கும். இந்த சாங்க தேவன் ஏகாம்பரம் பாடியிருப்பாரு. காதலர்களோட பிரிவை ரொம்ப இமோஷனலா கனெக்ட் பண்ணி கேக்குறதுக்கும் சூப்பரா இருக்கும். ஃபைனலி நெக்ஸ்ட் சாங் வெண்மதி வெண்மதியே நில்லு. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது. லவ் பண்றவங்க, லவ் ஃபெயிலியர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது ஃபேவரட் சாங் கிடையாது. சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு கூட இது ஃபேவரட் சாங் தான். எல்லோருமே ரசிக்கும்படி ஹாரிஸ் மேஜிக் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த பாட்ட ரூப்குமார் ராத்தோட், திப்பு இருவருமே பாடியிருப்பாங்க. பாட்டோட இன்ட்ரோடக்ஷன்ல ஹீரோயினோட பிரிவை ஹீரோ சொல்லுறதும், ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல ஹீரோயின் தன்னோட எப்படி பழகுனாங்கன்னு சொல்றதும், அப்படியே செகண்ட் போர்ஷன்ல ஹீரோயின முதல்ல பார்த்த தருணம் மற்றும் ஹீரோயின் அழக வர்ணிக்கிறதும்னு படத்தோட மொத்த ஸ்டோரியையும் இந்த ஒரு பாட்டு மூலமாவே சொல்லிடுவாங்க. ஹாரிஸ் மியூசிக் இன்னுமே இந்த பாடலுக்கு மெருகூட்டி இருக்கும். இஃப்டியே மின்னலே ஆல்பம்ல ஹாரிஸ் பண்ணி வச்சிருக்கிற மேஜிக் பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். 2வதா நம்ம பார்க்க போறது வாரணம் 1000 ஆல்பம். இந்த படத்துல ஹாரிஸ் மியூசிக் சான்ஸே இல்ல. அப்படி பண்ணி வச்சிருப்பாரு. ஜிவிஎம் டைரக்ஷன், சூர்யா ஆக்டிங், ஹாரிஸ் மியூசிக் சேர்ந்து இந்த படமே மேஜிக்கா இருக்கும். இந்த மூவில டோட்டலா 7 சாங்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சாங்மே ஒவ்வொரு விதத்துல நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி ஹாரிஸ் மியூசிக் பண்ணி வச்சிருப்பாரு. படத்தில வர்ற ஃபர்ஸ்ட் சாங் முன்தினம் பார்த்தேனே. இந்த சாங்ல சூர்யா அண்ட் சிம்ரான் வருவாங்க. இந்த சாங்க நரேஷ் ஐயர் அண்ட் பிரசாந்தினி 2 பேருமே சூப்பரா பாடியிருப்பாங்க. இந்த சாங் சூர்யா சிம்ரான் 2 பேருமே காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வரும். சூர்யா சிம்ரான் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போது சாங் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுல என்ன ஒரு விஷயம்னா, இது 80s அப்போ வர்ற சாங்கா நமக்கு விஷுவல்ஸ் காட்டுவாங்க. அதுக்கு ஏத்தது போலவே ஹாரிஸ் மியூசிக் பண்ணிருப்பாரு. சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் சாங் ஏத்தி ஏத்தி. இந்த சாங் பிடிக்காத ஸ்கூல் பசங்களோ காலேஜ் பசங்களோ கிடையவே கிடையாது. வரிகள் முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருப்பாங்க. படத்துல வர்ற எல்லா சாங்கிற்கும் லிரிக்ஸ் தாமரை அவர்கள்தான் எழுதியிருக்காங்க.
எக்ஸெப்ட் திஸ் சாங் நாமுத்துக்குமார் அவர்களோட வரிகள் ஸ்கூல் அண்ட் காலேஜ் பசங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சாங்க பென்னி தயாள், நரேஷ் ஐயர் மற்றும் சோலர் சை சூப்பராவே பாடியிருப்பாங்க. இத தாண்டி ஹாரிஸ் மியூசிக் சாங்க இன்னுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கும். அடுத்தது நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை. இந்த சாங் ஹீரோ சூர்யா ஹீரோயின் மேக்னாவை முதல் தடவை பார்த்த பிறகு வரும். இந்த சாங்க ஹரிஹரன் சார் பாடியிருப்பாங்க. அவரோட சேர்ந்து தேவன் ஏகம்பரம் மற்றும் வி பிரசன்னா 2 பேரும் பாடியிருப்பாங்க. ஹாரிஸ் மியூசிக்க தாண்டி இந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது விஷுவல்ஸ் அண்ட் தாமரை லிரிக்ஸ் தான். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து பார்க்கும்போதும் சரி, கேட்கும்போதும் சரி அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் சாங் ஓ சாந்தி சாந்தி. இந்த சாங்க நான் அண்டர்ரேட்டட் சாங்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மியூசிக்கா இருக்கட்டும், லிரிக்ஸா இருக்கட்டும், விஷுவல்ஸா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும். பட் பெருசா இந்த பாட்டு அறியப்படல. எனக்கு இந்த சாங் ரொம்பவே பிடிக்கும். சூர்யா மேக்னா கிட்ட நீ எங்கிருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன்னு சொல்லுவாரு. அதனால தன்னுடைய காதலுக்காக காதலிய தேடி அமெரிக்கா போவாரு. அப்போ இந்த சாங் ஸ்டார்ட் ஆகும். நீ என்று நானும் இல்லை, என் காதல் பொய்யும் இல்லை. இந்த சாங்க எஸ்பி சரண் அண்ட் கிளின்டன் 2 பேருமே பாடியிருப்பாங்க. இந்த சாங்ல கூட ஹாரிஸ் மியூசிக் சொல்லவே வேணா. சாங்கோட சிச்சுவேஷனிற்கு ஏத்த மாதிரி மியூசிக் பண்ணி இருப்பாரு. நெக்ஸ்ட் சாங் வாஸ் லைக் a rock song. அடியே கொள்ளுதே. இந்த சாங்ல ஹாரிஸ் மியூசிக்க எவ்வளவு சூப்பரா கொடுக்க முடியுமோ அவ்வளவு சூப்பராவே கொடுத்திருப்பாரு. சூர்யா அண்ட் சிம்ரானுக்கு முன்தினம் பார்த்தேனே ஒரு டுவெட்னா, சூர்யா அண்ட் மேக்னாக்கு அடியே கொல்லுதே ஒரு டுவெட். இந்த சாங்க கிரிஷ், பென்னி தயாள் அண்ட் ஸ்ருதி ஹாசன் ரொம்ப சூப்பராவே பாடியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சாங் அஞ்சல. இது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங். பட் வாரணமாயிரம் ஆல்பம் சூப்பர் ஹிட் அடிக்கிறதுக்கு இந்த பாட்டும் மிக முக்கியமான காரணம். ஹீரோயின் மேக்னா இறந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினோட பிரிவை தாங்க முடியாம ஹீரோ சூர்யா ஸ்ட்ரெஸ்ல இருப்பாரு. அப்போ இந்த சாங் வரும். தாமரை அவர்களோட வரிகள் ஒவ்வொன்னும் காதலியோட பிரிவையும் பிரிவினால ஏற்பட்ட காதலோட வலியையும் அவ்வளவு உணர்வு பூர்வமா இருக்கும். துணியால் கண்ணையும் கட்டி கைய காத்துல நீட்டி இன்னும் தேடுற அவள. இந்த பாட்டை கார்த்திக் அண்ட் வி பிரசன்னா 2 பேருமே சூப்பரா பாடியிருப்பாங்க. தனியா எங்கே போனாளோ, தனியா எங்கே போனாளோ. இதுக்கு மேல ஹாரிஸ் மியூசிக் பெயினோட உச்சத்துக்கே கொண்டு போயிடும். ஃபைனலி படத்தோட கடைசி பாட்டு அனல் மேலே பனித்துளி. இந்த சாங் ஒன் ஆஃப் மை ஃபேவரிட்னு சொல்லுவன். காதலிய இழந்து தவிச்ச ஹீரோக்கு மீண்டும் ஒரு காதல் வருது. 15 வயசுல இருந்து பிரியா சூர்யாவை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ சூர்யா எஃப்டி ஹீரோயின் மேக்னாவை தேடி அமெரிக்கா போவாரோ அத போலவே ஹீரோயின் பிரியா ஆர்மில ஜாயின் பண்ண ஹீரோ சூர்யாவை தேடி வருவாங்க. ஜிவிஎம் சார் டைரக்ஷன் பாருங்க எப்படின்னு. அதோட சேர்ந்து ஹாரிஸ் மேஜிக் என்னன்னு சொல்றது. இந்த சாங்க சுதா ரகுநாதன் சூப்பரா பாடியிருப்பாங்க. கேக்குறதுக்கு அவ்ளோ இனிமையா இருக்கும். வாரணமாயிரம் மூவி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்க ஹாரிஸோட மேஜிக் கூட ரொம்பவே முக்கியமானதொரு காரணம். இந்த ஆல்பம் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் கூட, எத்தனை தடவை கேட்டாலும் கூட, ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போது நிச்சயமா அவ்ளோ ஃப்ரெஷ்ஷாவும் சலிக்காமலும் இருக்குங்கிறது தான் உண்மை. மூணாவதா நம்ம பார்க்க போறது எங்கேயும் காதல் ஆல்பம். இந்த ஆல்பம் பத்தி என்னன்னு சொல்றதுங்க. ஹாரிஸ் மியூசிக் பிடிச்சவங்க எல்லோருக்குமே இந்த ஆல்பம் எப்பவுமே டாப்ல இருக்கும். அப்படி சம்பவத்தை பண்ணி வச்சிருப்பாரு ஹாரிஸ். இந்த படத்துல மொத்தமா 6 சாங்ஸ் இருக்கு. ஆல்பம்மே சூப்பர் ஹிட். ஏன்னா எல்லா சாங்குமே சூப்பரா இருக்கும். படத்துல வர்ற ஃபர்ஸ்ட் சாங் எங்கேயும் காதல். படத்தோட டைட்டில் தான் இந்த பாடலோட முதல் வரியா ஆரம்பிக்கும்.
இந்த பாட்டுல படத்தோட டைரக்டர் பிரபுதேவா மாஸ்டர் வருவாரு. இந்த சாங்க ஆலாப் ராஜு, தேவன் மற்றும் ரனினா ரெட்டி இணைஞ்சு பாடியிருப்பாங்க. தாமரை அவர்களோட வரிகள் காதல் பத்தின ஆழத்தை அவ்வளவு நேர்த்தியா சொல்லியிருக்கும். விஷுவல்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஹாரிஸோட மியூசிக். நெக்ஸ்ட் சாங் தீ இல்லை. ஹாரிஸ் மியூசிக்ல வந்ததிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் தான் இது. இந்த மாதிரி சாங்ஸ்லாம் இனி வருமானு யோசிக்கிற லெவலுக்கு சம்பவத்தை பண்ணி வச்சிருப்பாரு. வயலின் மியூசிக்கோட பாட்டு ஆரம்பிக்கும் பாருங்க. என்னன்னு சொல்றது. இந்த சாங்க நரேஷ் ஐயர், முகேஷ், கோபால் ராவ், மஹதி ரொம்ப சூப்பரா பாடியிருப்பாங்க. முக்கியமா இந்த பாட்டுல ஹாரிஸ் பண்ண யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, பாட்டோட ஸ்டார்டிங் போர்ஷன் நரேஷ் ஐயர் பாடுவாரு. அப்படியே இது முகேஷ் பாடியிருப்பாரு. அப்புறம் இது கோபால் ராவ் போர்ஷன். அதான் ஹாரிஸ். ஃபீமேல் வெர்ஷனா மஹதி அவங்களுமே சூப்பராவே பாடுவாங்க. இது மட்டும் அல்லாம பாடலோட 2வது சரணத்துக்கு முன்னாடி ஒரு கோரஸ் வரும் பாருங்க. எண்டுல அப்படியே வயலின் மியூசிக். அதோட சேர்ந்து ரனினா ரெட்டியோட ஹம்மிங். மேஜிக் மேஜிக் மேஜிக், சான்ஸே இல்ல. பாடலோட வரிகளை வாலி சார் அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு. இந்த பாடலை பத்தி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு மேஜிக்ஸ ஹாரிஸ் இந்த ஒரே ஒரு பாட்டுல பண்ணி வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் சாங் லோலிட்டா. இது ஒரு டியூட் சாங். இந்த சாங்க கார்த்திக் மற்றும் பிரசாந்தினி 2 பேருமே அவங்கவங்க வெர்ஷன்ஸ செம்மையா பாடியிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அவங்க நிலைப்பாட்டையும் ரிலேஷன்ஷிப் பத்தின அபிப்பிராயத்தையும் மாத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு இது ஹீரோ போர்ஷன். இது ஹெரோயின் போர்ஷன். இஃப்டியே அழகா தாமரை அவர்களோட வரிகள்ல பாட்டு இருக்கும். அதோட சேர்ந்து ஹாரிஸ் மியூசிக். நெக்ஸ்ட் நெஞ்சில். இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு சாங். இதுவுமே ஒரு டியூட் சாங். இந்த பாட்டை ஹரிஷ் ராகவேந்திரா அண்ட் சின்மயி பாடுவாங்க. இவங்க 2 பேரோட வாய்ஸஸுமே மெலடிக்கு ரொம்ப யூனிக்கான வாய்ஸஸ். அதை இந்த சாங்ல ஹாரிஸ் ரொம்ப அழகா பயன்படுத்தியிருப்பாரு. லிரிக்ஸ் கார்கி அவர்கள் சூப்பரா எழுதியிருப்பாங்க. இந்த ஆல்பம்ல எல்லா சாங்ஸோட விஷுவல்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சாங்ல கூட பாக்குறதுக்கு அவ்ளோ அழகா இருக்கும். நெக்ஸ்ட் நங்காய். இந்த சாங் ஹீரோயின் சாரி கட்டிட்டு அழகா வருவாங்க. அவங்கள பாக்குற பாய்ஸ்க்கு தமிழ் தெரியாது. தமிழ் படிச்சு ஹீரோயின் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றதுதான் பாட்டு. இந்த பாட்டுல வாலி அவர்கள் தமிழ அவ்ளோ அழகா எழுதியிருப்பாங்க. ரிச்சர்ட், ராகுல் நம்பியார் அண்ட் நவீன் மதவ் குரல்ல கேக்கும்போது நல்ல வைப் ஒன்னு வரும். இதுக்கு மேல ஹாரிஸ் மியூசிக். ஃபைனலி ஆல்பமோட கடைசி சாங் தீமு தீமு. இந்த பாட்டுமே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வேற இடத்துல இருப்பாங்க. ஹீரோயின் ஆரம்பத்துல இருந்தே ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த பாட்டுல தான் ஹெரோயினை பிரிஞ்சிருக்கும் ஹீரோக்கு ஹீரோயின் மேல இருக்கிற லவ் ரியலைஸ்ட் ஆகும். நான் முத்துக்குமார் அவர்களோட வரிகளை ரிலேஷன்ஷிப்பால உடைஞ்சு போயிருக்கிறவங்க, ஏன் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க ரிலேட்டட் பண்ணிக்க முடியும்.
நேசித்தேனே என்ன சொல்ல நானும் இனி. பாடல கார்த்திக் அதே இமோஷன்ஸோட ரொம்ப நல்லா பாடியிருப்பாரு. சந்தேகமாய் என்னையே நானும் பார்த்து கொண்டேனே. இதோட சேர்ந்து ஹாரிஸ் மேஜிக், ஹாரிஸோட ஆல்பம்ஸ்ல எங்கேயும் காதல் ஆல்பம் என்னைக்குமே ஒரு தனித்துவமான நீங்கா இடத்த பிடிச்சிருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்மே இல்ல. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹாரிஸ் மியூசிக் பண்ண எல்லா ஆல்பமுமே ரொம்பவே யுனிக்காக தான் இருக்கும். இந்த வீடியோல ஹாரிஸ் மியூசிக் பண்ண ஆல்பம்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப் 3 ஆல்பம்ஸ் பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தவிர இன்னுமே சூப்பரான நிறைய ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காரு. முடிஞ்சா ஹாரிஸ் மியூசிக் பத்தின அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன்ல கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அப்படியே உங்களுக்கு பிடிச்ச ஹாரிஸ் மியூசிக்ல வந்த டாப் 3 ஆல்பம்ஸ் என்னென்ன அப்படிங்கறத காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.